ஆயுத நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. பன்னாட்டு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் இன்று துவங்கியிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த நிகழ்வை அதிகாரப்பூர்வமாக துவங்கி வைத்திருக்கிறார். 2 நாட்கள் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொழிலதிபர்கள், இந்திய வர்த்தக அமைப்பைச் சேர்ந்த பிரதிநிதிகள், தலைவர்கள் என பலரும் பங்கு கொண்டார்கள். மத்திய அரசின் சார்பிலே மத்திய இணையமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலீடுகளை பெறுவதில் ஒரு ஏற்ற சூழலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசமாக விளங்குகிறது அப்படிங்கிற ஒரு கருத்து வலியுறுத்தப்பட்டது. இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய முதலீடு என்பது வலுவான முதலீடு என்பதை தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தினார். 1 லட்சம் கோடி அளவுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அதை தாண்டி விட்டது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை, எவ்வளவு ஈர்த்திருக்கின்றோம் என்ற அறிவிப்பை நாளைய நிகழ்வில் அறிவிக்கின்றேன் என்றிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். வெற்றியடைந்திருக்கிறதா இந்த மாநாட்டுடைய நோக்கம்? இந்த ஆப்டிக்ஸ் தாண்டி இந்த ஒரு சப்ஸ்டன்ஸ்ல எந்த அளவுக்கு சாதனைகள் செய்யப்பட்டிருக்கின்றன? முதலீட்டாளர்கள் மாநாடு எழுச்சி பெறுமா தமிழகம் என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ராஜா முதலில் தர கேட்போம். நேர்களே, சென்னையில் தொடங்கியது சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு. இந்த மாநாட்டில் 9 நாடுகளை சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களும், இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து 4000த்திற்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களும் பங்கேற்றனர். மாநாட்டில் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மாநாட்டை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். தொடங்கி வைத்து உரையாற்றினார். அந்த உரையில் 42,000 ஏக்கர் நிலம் தொழில் தொடங்குவதற்கு தமிழகத்தில் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தொழில் தொடங்க வரும் முதலீட்டாளர்களுக்கு ஏதுவாக ஒற்றை சாளர முறையில் அவர்களுக்கான அந்த நடைமுறைகள் 30 நாட்களுக்குள் முடித்துக் கொடுக்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதியையும் அளித்தார். இந்த மாநாட்டிற்கு தாம் 1 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய முதலீடை ஈர்ப்பதற்கு இலக்கு நிர்ணயித்திருந்ததாகவும், ஆனால் நிர்ணயித்த இலக்கை விட கூடுதலான முதலீடுகள் வந்து சேர்ந்துள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெருமிதத்துடன் தெரிவித்தார். இந்த மாநாடு நாளையுடன் முடிவடைகிறது. பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இன்று கையெழுத்தாகின. இந்த மாநாட்டின் மூலம் எவ்வளவு அந்நிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன, எவ்வளவு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும், இதன் மூலம் தமிழகம் தொழில்துறையில் எழுச்சியடையுமா போன்ற கேள்விகளுக்கு விடை தேடும் முயற்சிதான் இந்த விவாதம். இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர், மகளிர் அணி துணை செயலாளர் CR சரஸ்வதி அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிரமுகர் திரு கனகராஜ் அவர்கள், அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்புத்துறை இணை செயலாளர் தமிழர் பிரசன்னா அவர்கள். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி, இதுல விமர்சன பார்வை கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பல நாடுகளோடு பார்ட்னர்ஷிப், CII, FICCI போன்ற வர்த்தக அமைப்புகள் இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள், துணை தூதர்கள் இதுல கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பாசிட்டிவான ஒரு இம்ப்ரெஷன் தமிழ்நாடு பற்றி இதுல கலந்து கொண்ட பலராலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய அரசும் கூட ஒத்துழைப்பை உறுதி செய்திருக்கிறது. தமிழ்நாடு பற்றி பல விஷயங்களை தெரிவித்திருக்கிறது. இங்க தொழிலாளர்களை, தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான சூழல் இருக்கிறது அப்படின்னு நற்சான்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. Are you still pessimistic about it? We are not pessimistic. We are always optimistic. ஒரு பார்வை என்பது ஒரு முதலீடு குறித்தான வரவேற்புகள். இன்னைக்கு 1 லட்சம் கோடி முதலீடு தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா வரவேற்கக்கூடிய ஆட்களாக திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைமையும் அதனுடைய தொண்டர்களும் இருப்போம். ஆனால் மாநாடு என்கிற பெயரில் ஒரு நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி அந்த முடிவுக்கு வரீங்க? நிச்சயமா நீங்க இது ஒரு அதீதமடியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விஷயம், புள்ளி விவரங்களினுடைய அடிப்படையில நாம் பேச வேண்டி இருக்கு. இந்த 4 ஆண்டு ஆட்சிகள்ல GDP growth rate, பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி எந்த அளவுல இருக்கு, கடந்த காலங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எவ்வளவு இருந்துச்சு, இன்னும் ஒருபடி GDP-யை தவிர்த்து கூட சொல்லுகிறேன், இந்த 4 ஆண்டுகள்ல ஒரு 10 தொழிற்சாலையை அதிமுகவின் சார்பாக பேச இருக்கிற சகோதரி அவர்கள், ஒரு 10 தொழிற்சாலை, இந்த தொழிற்சாலை இவ்வளவு தொடங்கி இருக்கும். 1. 2வது, இத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்திருக்கோம். தொழிற்சாலை காட்டணும், இதுதான் இந்த தொழிற்சாலை இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லட்டும். இந்த நிலையை இவர்கள் ஏமாற்று வித்தையாக ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு அப்படியே 1 லட்சம் கோடி வந்திருக்குன்னே வச்சுக்குவோம். 1 லட்சம் கோடி வந்திருக்கு, எல்லாரும் கையெழுத்து போட்டாங்கன்னே வச்சுக்குவோம். அவர்கள் கையெழுத்து போட்டிருப்பது வெறும் காகிதம் தான். இந்த முதலீடுகள் குறித்து நில எடுப்பு, பிறகு தொழிலாளர் ஏற்பு, பிறகு அந்த சட்டம் இந்த சட்டம் அனுமதி போன்ற எல்லாவற்றையும் கடந்து அவர்கள் பணத்தை கொண்டு வந்து முதலீடு செய்வதற்கு
குறைந்தது 2 ஆண்டுகளில் இருந்து 3 ஆண்டுகள் தேவைப்படுகிறது. ஆக வெறும் வார்த்தை காலத்தில் இன்னைக்கு நாங்கள் 1 லட்சத்தை கொண்டு வந்து விட்டோம், நாளைக்கு போனால் இன்னும் 2 லட்சம் வரும், இன்னும் அடுத்த நாள் மாநாட்டை நீட்டினால் 3 லட்சம் வரும் என்றெல்லாம் கட்டுக்கதைகளை சொல்லி தெருவுக்கு தெரு கரகாட்டங்களும் கூத்தாடிகளை வைத்து நாட்டிய நிகழ்வுகளை வைத்து இன்னைக்கு மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள். உள்ளபடியே 100 கோடி என்பது மக்களின் வரிப்பணம் வீணாய் போயிருக்கிறது என்பதை தான் காட்டுகிறது. இல்ல, நீங்க கேட்ட விவரங்கள் எத்தனை தொழிற்சாலைகள் பெருகி இருக்கு அப்படின்னு இல்லையா, எவ்வளவு தொழில்கள் பெருகி இருக்கிறது, எவ்வளவு தொழிற்சாலைகள் பெருகி இருக்கிறது, புதிதாக எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு கணிசமா கிடைச்சிருக்கு அப்படிங்கறதானே உண்மை. இதை தாண்டி எந்த ஒரு முதலீடுமே கூட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட அடுத்த நாள்ல வரப்போறது இல்ல. திமுக செஞ்சாலும், வைப்ரண்ட் குஜராத்ல செஞ்சாலும், உலகத்தில் எந்த பகுதியில செஞ்சாலும் புரிந்துணர்வு ஒப்பந்தம். You are precisely right. I agree with your point. கரெக்டா சொன்னீங்க. இன்னைக்கு கையெழுத்து போட்டா இன்னைக்கே பணம் வராது. That's right. அதத்தான் நாங்க சொல்றோம். இன்னைக்கே நாளைக்கே பாக்கெட்ல 1 லட்சம் கோடி அம்மையார் தூக்கிட்டு அவங்க அப்படிதான் பேசுறாங்க. இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு, கையெழுத்து போட்டோம், 1 லட்சம் கோடியை தாண்டி முதலீடு நடக்க போகுதுன்னு உறுதிப்படுத்துறாங்க. அது ஏமாற்று வித்தை இல்ல. ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் கோடி அளவுக்கு முதலீடு ஈர்க்கப்படுது அப்படின்னு எந்த அரசாங்கமும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடும்போது சொல்லும். எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் திமுக ஆட்சி காலத்துல போடப்பட்டதோ அவ்வளவுக்கு கணக்கு சொல்லப்பட்டது. நரேந்திர மோடி சொன்னார் வைப்ரண்ட் குஜராத் போது 13 லட்சம் கோடி 15 லட்சம் கோடி ஈர்க்க போறோம்னு. இந்த வைப்ரண்ட் குஜராத்ல இந்த ஆண்டு நடைபெற்றதால 25 லட்சம் கோடின்னு அந்த ஒரு வால்யூமை தாண்டி அதுதான் முக்கியம். அதைத்தான் சொல்றேன். ஒரு முதலீடு அப்படிங்கிறப்போ ஒரு சில நம்ம பார்க்க வேண்டியது அக்கௌண்டபிலிட்டியை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இங்க அகைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடித்தளத்தினுடைய கட்டமைப்புகள். ஒரு தொழிற்சாலை வருது, இன்னைக்கு 2 லட்சம் கோடி வருதுன்னே வச்சுக்குவோம். இந்த 2 லட்சம் கோடிக்கு தேவையான மின் உற்பத்தி எங்கே இருக்கிறது? 2 லட்சம் கோடிக்கான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சாலை போக்குவரத்து எங்கே இருக்கிறது? 2 லட்சம் அந்த கோடிக்கான இவங்க சொல்றாங்க இல்லையா, ஏர்போர்ட்டை காட்டுறாங்க, போர்ட் ட்ரஸ்ட காட்டுறாங்க. இது எல்லாம் என்ன நிலையில இன்னைக்கு இருக்குங்கிறத மறைச்சு இந்த மாநாடு நடக்குது. இது தமிழ்நாட்டை இன்னும் பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கணுமான்னு கேட்கிறேன். நிச்சயமா தொழிற்சாலைகள் பெருகி இருக்கான்னு இல்ல இல்ல பெருகி இருக்கு இல்ல உண்மை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 2006 இருந்து 2010 4 ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தளபதி அவர்கள் பொருளாளரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த முதலீடு மட்டும் பாத்தீங்கன்னா 1 லட்சம் கோடியா 1,06,189 கோடியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து கொட்டணும். எந்தெந்த தொழிற்சாலைகள் எந்தெந்த தொழிற்சாலைகள் தொடங்கி இருக்கிறோம், எத்தனை அப்படிங்கறத, எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தோங்கிற முதற்கொண்டு டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க, இந்த 1 லட்சம் கோடி அப்படியே முதலீடா டிரான்ஸ்லேட் ஆகாது அப்படின்னு நாங்க இவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம்னு 1 லட்சம் கோடிக்கு மேல கணக்கு சொல்றீங்க. நீங்க போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்த 4 ஆண்டு அந்த 4 ஆண்டு கம்பேர் பண்ணுவோம். நீங்க போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், திமுக ஆட்சியில போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல எவ்வளவு சதவீதம் ரியலைஸ் ஆயிருக்கு? 62,000 கோடியை ரியலைஸ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல டெவலப் பண்ணி கம்பெனிஸ கொண்டு வந்து வச்சிருக்கோம். 74,000 கோடி சொன்னோம். மத்திய அரசாங்கத்துடைய புள்ளி விவரம் 2006-7, 2007-8, 8-9, 9-10 இந்த ஆண்டுகள்ல சராசரியா ரியலைசேஷன் ரேட் என்று பார்த்தால் 4.26% உங்களுடைய ஆட்சி. Can I see that? அந்த பேப்பர் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கு நான் பாக்கிறேன். GIPP டைரக்டரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பாலிசி ப்ரமோஷன் இதனது புள்ளி விவரம். The percentage is 4.26 for the last. அதே காப்பி தான் என்கிட்ட இருக்கு. மத்திய அரசினுடைய இந்திய அரசினுடைய வணிக மற்றும் தொழில்துறையின் தொழில் கொள்கை மற்றும் முன்னேற்ற அமைப்பினுடைய அறிக்கை என் கையில இருக்கு. அந்த அறிக்கை சொல்லுது தமிழ்நாட்டினுடைய அந்த குறிப்பிட்ட 2006-10 தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செயலாக்கத்துக்கு வந்திருப்பது அப்படின்னு பார்த்தால் உங்க ஆட்சி காலத்துல சதவீதத்தின் 73.36%. நான் பேசுறது இந்திய அரசினுடைய வணிக மற்றும் தொழில்துறையின் கீழ் இயங்குகிற தொழில் கொள்கை மற்றும் முதலீட்டு கொள்கைகளை ஆராய்கிற 73.37% 2006 இருந்து 2010 வரைக்கும் ரியலைஸ் ஆயிருக்கு. இந்த ஒரு 70% அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி காலம் அதிமுக ஆட்சி காலம் விட்டுருங்க.
புரிந்துணர்வு ஒப்பந்தம் செயலாக்கத்துக்கு வருவது தேசிய சராசரியிலே அவ்வளவு கிடையாது. குஜராத்துக்கு கிடையாது, மகாராஷ்டிரால கிடையாது, எங்கேயும் கிடையாது. 70% திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நாங்க சாதிச்சோம் கிடையாது. No, we did. I have the list. It is wrong. என்னென்ன கம்பெனி DIPP உடைய புள்ளிவிவரங்கள் சொல்றேன். You can check the website. ஆதாரபூர்வமா சொல்றேன். நானும் ஆதாரம் வச்சிருக்கேன். ஆதாரபூர்வமா இல்லையாங்கிறது எனக்கு கவலை கிடையாது. ஆதாரம் தான் முக்கியம். DIPP உடைய வெப்சைட்டுக்கு போய் பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம், IEMs நீங்க நல்லா போய் பார்க்கலாம். IEMs தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எவ்வளவு இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு நீங்களும் தேசிய அளவிலே 70%. நீங்களும் போய் இந்திய வணிக மற்றும் தொழில்துறையின் கீழ் இயங்குகிற முன்னேற்ற அமைப்பினுடைய அறிக்கையை பாருங்க. நான் எந்தெந்த தொழிற்சாலை எங்கெங்க இருக்கு, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கிற லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. நீங்க அனுமதிச்சீங்கன்னா நான் படிக்க இல்ல. தொழிற்சாலைகளுடைய பேர் பட்டியல் படிச்சா அவங்க ஒண்ணு படிக்க முடியும், நீங்க ஒண்ணு படிக்க முடியும். என்னுடைய ஆட்சி காலத்துல சேர்த்த திட்டம் இது நீங்க மட்டும் இல்ல, எல்லா பத்திரிகைகளும் வந்திருக்கிற செய்தி. தமிழக அரசு இன்னைக்கும் ஆவண காப்பகத்துல இருக்கு. நேர்கள் பார்க்கலாம், வல்லுநர்கள் பார்க்கலாம். IEMs எவ்வளவு சதவீதம் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குன்னா தமிழ்நாட்டுல இல்ல, தேசிய அளவுல குஜராத்தோ மகாராஷ்டிராவோ முதலீடுகள் அதிகமா இருக்கணும்னு சொல்லக்கூடிய எந்த மாநிலமும் 70-80% அப்படின்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணதில்லை. தமிழ்நாட்டுல அது எந்த ஆட்சி காலமா இருந்தாலும் 70% ஆட்சி காலத்துல இருக்கு, அதுக்கு ஆதாரமும் இருக்கு. நீங்க நேர்கிட்டு விட்டுறேன். IEMs எவ்வளவு இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கிறது, தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எவ்வளவு செயல்பாட்டு இருக்கிறது, முதலீட்டு மேம்பாட்டு இயக்கத்தினுடைய அறிக்கை என்கிட்ட பீப்பிள் செக் வரும். பீப்பிள் செக் நான் உங்கள்கிட்ட கேட்க வரேன். அதே விஷயத்தான் உங்கள்கிட்ட எடுத்துட்டு வரேன். 1 லட்சம் கோடி அளவுக்கு ஈர்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. அவருடைய சந்தேகம் இல்ல, இதன் மீது சந்தேகம் வைக்கக்கூடியவங்க எல்லாருமே 1 லட்சம் கோடிக்கான புரிந்துணர்வு அப்படின்னா அது அப்படியே வந்துட போறது இல்ல. அதனது ரியலைசேஷன் ரேட், அது வந்து செயல்பாட்டுக்கு மாற சதவீதம் அப்படிங்கிறது அதுல வந்து பிரம்மாண்டமானதாக இருந்தது இல்ல. வைப்ரண்ட் குஜராத் ஒண்ணு நடத்துறாங்க, மகாராஷ்டிரால இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது. இதுல போடக்கூடிய ஒப்பந்தங்கள் பெரிய அளவுக்கு மாறிடல. ஒரு 20-24% தான் அதிகபட்சமா வந்திருக்கு. அப்படிங்கும்போது அப்படியே எல்லாம் வரப்போகுது அப்படின்னு ஒரு நினைப்பு அப்படிங்கிறது சரியான ஒரு விஷயம். ஒரு முயற்சியை தொடங்கி ஒரு மக்களுக்காக எதிர்கால தமிழ்நாட்டுக்காக தொடங்கும் போது முதல்ல எதிர்கட்சின்னு சொல்றவங்க அந்த மக்கள் மேல் உண்மையான பாசம் இருந்தா அதை பாராட்ட வேண்டாம். ரெண்டாவது, தம்பி பிரசன்னா சத்தம் போட்டு பேசினா பொய்ய உண்மையாக்கலாம் நினைக்கிறாரு. அவங்க ஆட்சியில செஞ்சோம், அதுக்கு அவங்க ஆட்சியில என்ன செஞ்சாங்கன்னா எங்களுக்கு தெரியும். 850 கோடி செலவு பண்ணி 5 நாள் அங்க போய் செம்மொழி மாநாடு நடத்தி இவங்க தலைவரை பாராட்டுறதுக்காகவே ஒரு மாநாடு நடத்துறாங்களே தவிர இவங்க செஞ்சது அதுதான். நோபல் என்ன சொல்லி நான் சொல்றேன், அவர் தவறான ஒரு வார்த்தையை சொல்றாரு. கூத்தாடிகள் ஆடுறாங்கிறார். அவங்க வயிற்று ஏன் அவங்க மாநாடு மயிலாடல என்ன ஆடுறாங்க? எதுக்கு தினம் அதை வீட்டுல சாப்பாடு அவங்க வீட்டுல அனுப்பேரியும் இவங்க வந்து டிவியில ஆடி காசு பார்க்கலாம். டிவியில வந்து அவங்க போட்டு ஆடி காசு பார்க்கலாம். இவங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஆடுறாங்க. இவங்க டிவியில ஆடுனா அது நியாயம். இவங்க தலைவர் மைனாரிட்டி முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கும் போது அரவணை ட்ரெஸ் அண்ணாது நியாயம். அனுமதிக்க கூடாது. இந்த வார்த்தை ஒரு நிமிஷம் செல்வி சிஆர் சரஸ்வதி அவங்க மேடம் அது அவங்க சொல்லுங்க. ரெண்டு பேருக்குமே கேட்டுக்கிறேன். people are watching you. அவங்களுக்கு அந்த கண்ணியத்தை சொல்லி civil debate. That's not a right word. Can we have a civil debate please? Because you have to instruct her. Both are trying to digress from the topic. It is not so. It is not. Because of ஒரு இயக்கத்தின் ஒரு தலைவரை குறித்து தரம் தான் ஒரு கேள்விக்கு பதில் கிடையாதுன்னா எப்படி ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்டா
பேசுறீங்க இருவருமே வசதியா தலைப்புல இருந்து வேற எங்க கூட்டு போறாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்லல. இருவருமே உங்களுடைய தவிர்த்திருக்கலாம். இருவருமே இருவருமே கேட்டுக்கிறேன். டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப என்ன பேசுவாங்க. தவறான வார்த்தையை பேசுறாங்க. இருவருமே பேசுங்க. மாநாடு தவிர எல்லாம் பேச போறோம் அப்படின்னா நம்ம பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகுதான் அந்த நிகழ்ச்சியை தொடரணும்னு நினைக்கிறேன். ஒரு கூத்தாடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தவிர்த்திருக்கலாம். ஏன்னா ஒரு கலை நிகழ்வு அப்படிங்கிறது எல்லா நிகழ்வுகளையும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழ்நாட்டுடைய கலை கலாச்சாரத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் பொழுது அந்த ஒரு நிகழ்வு காட்டப்பட்டது. அதே போல திமுக தலைவர் பற்றிய அந்த ஒரு வார்த்தை பிரயோகத்தையும் நீங்க நிச்சயமா பயன்படுத்திருக்க கூடாது. We cannot allow that. We cannot endorse that. சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் இந்த நிகழ்வை துவக்கி வைத்திருக்கிறார். 1 லட்சம் கோடி அளவுக்கு முதலீடுகளை ஈர்க்க திட்டம் போடப்பட்டது. 1 லட்சம் கோடியை தாண்டி இருக்கிறது. எவ்வளவு அடைந்திருக்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு, எவ்வளவுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பு நாளை வெளியிடப்படும் என்று சொல்லியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர். தென் மாவட்டங்களில் முதலீடு செய்வதற்கான சலுகைகள் உள்ளிட்ட அம்சங்கள் இந்த மாநாட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றன. பலருடைய கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய இந்த ஒரு மாநாடு பலனளிக்குமா? இதனால் தமிழகத்துக்கு நல்வாய்ப்பு ஏற்படுமா? எழுச்சி பெறுமா? இல்ல வெறும் ஒரு ஆப்டிக்ஸ் நிறைந்து சப்ஸ்டன்ஸ்ல குறைவான ஒரு சந்தர்ப்பத்தை தான் ஏற்படுத்துமா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த பகுதியில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் திரு மஃபா பாண்டியராஜன் அவர்கள் நினைக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய திரு கனகராஜ் அவர்களுடைய முதற்கட்ட கருத்து நான் கேட்க இருக்கின்றேன். இந்த ஒரு மாநாடு ஏறத்தாழ 9 நாடுகளுடைய பார்ட்னர்ஷிப்போட செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முயற்சி. உங்களை போன்ற தோழர்களுடைய சந்தேகம் என்னன்னா, முதலீடுகளுக்கு அதிக முக்கியத்துவம், வெறும் தொழில் முனைவோருக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஒரு நிகழ்விலும் கூட ஜஸ்ட் நாட் பிளேயிங் டு த கேலரிஸ், தமிழக முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, வர்த்தகத்துக்கேற்ற சூழல் ஏற்படுத்துவது எந்த அளவுக்கு முக்கியமோ சமூக நல திட்டங்களிலும் கவனம் செலுத்துவது முக்கியம். இதுலயும் நாங்க கவனம் செலுத்தி வரோம் அப்படிங்கறதையும் எம்பசைஸ் பண்ணிருக்காங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வை இந்த மாநாடு குறித்து? பொதுவா நம்ம நாட்டில் அது மத்திய அரசாங்கமோ வேற மாநில அரசாங்கங்களோ நீங்க மூலதனம் இல்லாம புதிதாக துவக்க முடியாத எந்த தொழில்களையும் என்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. அதுவல்ல பிரச்சனை. ஆனா அப்படி வருகிற போது கிளைம் பண்ணப்படுகிற அளவுக்கு வேலை வாய்ப்புகளும் பொருளாதார வளர்ச்சியும் இருக்கிறதா என்பது. இப்ப நீங்க கூட சொன்னீங்க நிறைய ஃபேக்டரிஸ் வந்திருக்கு, வேலை வாய்ப்பு கூடி இருக்குன்னு. ஆக்சுவலா நீங்க கவர்மெண்டோட டேட்டா அதை சொல்லல. அடுத்த அந்த விஷயத்துக்கு அப்புறம் வரேன். அதே போல நீங்க முதலமைச்சர் சொல்லியிருக்கிறதுல பிரிண்ட் அடிச்சு கொடுக்கறதுலயே முதலீடுகளை ஈர்க்கிறதுல தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்நிய நேரடிய முதலீட்டை அது சமீப காலத்துல இல்ல. நீங்க 2000 இருந்து எடுத்தீங்கன்னா அது 3வது இடம் என்பது சரியான அதேதாங்க. இப்ப கேர் என்கிற அமைப்பு 2011 இருந்து 2015 வரை போடப்பட்ட MOU எவ்வளவு ரியலைஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத அவங்க கணக்கெடுத்திருக்காங்க. ஆக்சுவலா தொழில்துறை மானிய கோரிக்கையில அமைச்சர் தங்கமணி என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மானிய கோரிக்கை பக்கம் 6ல என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுவரை 31,706 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு இருக்கிறோம் என்று சொல்லியிருக்காரு. அதாவது 3வது இடத்துல இல்லைன்னு சொல்றீங்களா? 3வது இடத்துல நமக்கு இல்லைன்னு சொல்றீங்க? இல்ல, அதாவது 2000 இருந்து 2015 எடுத்துக்கிட்டா கியூமுலேட்டிவா 3வது இடம். 2011 பார்த்தா 2011 4வது இடத்துல இருக்கிறோம்.
2011 இருந்து 15 எடுத்துக்கிட்டா go back to the third place. இது வந்து கேருடைய கருத்து இருக்கலாம். நம்மளுடைய DIPP உடைய புள்ளிவிவரங்களின்படி இன்னும் சொல்ல போனா மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட இந்த நிகழ்ச்சியில சொல்லியிருக்காங்க. புள்ளிவிவரத்தின் அடிப்படையில பார்த்தா 4வது இடத்துக்கு இடையில போய் மீண்டும் 3வது இடத்துக்கு வந்திருக்கும் அப்படிங்கறது மத்திய புள்ளிவிவரம். ஒருவேளை இருக்கலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆமா இன்டென்ஷன்ல இருந்து எவ்வளவு கன்வெர்ட் ஆயிருக்கு, என்ன கன்வெர்ட் ஆயிருக்குங்கிறது நீங்க வந்து MOUல இருந்து அது எது ஆக்ஷனுக்கு வந்திருக்கோ அதை மட்டும் தான் நான் சொல்றேன். அதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க சத்தீஸ்கருக்கு முன்னாலதான் நம்ம இருக்கோம். அதுதான் இதுல இருக்கக்கூடிய நிலைமை. ஒண்ணு சத்தீஸ்கர்ல நம்ம இதுல RBI டேட்டா பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுல 59 இருந்து எத்தனை கோடி நான் சொல்ல விரும்புறது மே 2011 இருந்து 15 வரைக்கும் 60,620 கோடி. 33,105 கோடி ஏப்ரல் 2011. இந்த இடைப்பட்ட காலத்துல இவ்வளவு கோடி ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது RBI சென்னையுடைய புள்ளிவரம். RBI என்ன சொல்றாங்கன்னா, RBI விவரத்தையும் நான் பார்த்தேன். RBI தான் சொல்றாங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் சேர்ந்து கடந்த எல்லா காலமும் சேர்த்து 2000 இருந்து இதுவரை 62,000 கோடி மட்டும் தான் வந்திருக்கு. இந்தியா முழுவதற்கும் ஒட்டுமொத்தமாக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது 2000 இருந்து வந்தது. அந்த ரேஷியோ பார்த்தாலும் கூட 10 லட்சம் கோடி வந்திருக்கு. அதுல இங்க வந்திருக்கிறது இவ்வளவுதான். இல்ல சார், ரியலைஸ் ஆயிருக்கிறது தான் நான் சொல்றேன். ரியலைஸ் ஆயிருக்கிறது இல்ல எது அப்படி ஒரு கான்கிரீட்டா சொல்லுங்க. ஆமா சார், கான்கிரீட்டா ஃபிகர் சொல்லணும். 60,620 கோடி பிட்வீன் May 2011 and 2003. இல்லையே, அப்படி எதுவும் இல்லையே. அமைச்சருடைய பாலிசி நோட்ல அவர் சொல்றாரு. பாலிசி நோட்ல அவர் சொல்றது கான்கிரீட்டா தான் சொல்றாரு. தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு உகந்த சூழல் நிலவுவதாலும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு நல்லதொரு வரவேற்பு இருப்பதாலும் தமிழ்நாட்டில் முதலீடுகள் அதிகரித்துள்ளன. மே 2011 முதல் இந்நாள் வரை தமிழக அரசு 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டுள்ளது. இவற்றின் முதலீட்டு அளவு 31,706 கோடியாகும். இது வந்து நீங்க முதலீடு பற்றி குறிப்பிடும் போது அமைச்சர் தங்கமணியே சொல்றாரு, நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி மகாராஷ்டிராவுக்கு அடுத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு RBI புள்ளிவரங்கள் தான் சொல்றாங்க. இம்ப்ளிமெண்டேஷன், புரிந்துணர்வு ஒப்பந்தம் எவ்வளவு செயலாக்குறது, கன்ஃபியூசிங். ஒரு விஷயம் என்னன்னா, அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொருந்துறது இல்ல, ஒட்டுமொத்தமாக. அந்த வந்து நீங்க RBI சொல்லி இருக்கிறதுல RBI என்ன சொல்றாங்க, நீங்க இத சொல்லும் போது cumulative FDI inflows received during January 2000 to December 2013 where இது 9,99,000 கோடி சார். இது தமிழ்நாடு, அது இந்தியா முழுமைக்கும். தமிழ்நாட்டுல however the FDI equity inflows reported to RBI Chennai regional office இது வந்து புதுச்சேரிக்கும் சேர்த்தது. ஜனவரி 2000 இருந்து பாக்குறீங்க, அதுல பாதி டிஎம்கே பீரியட் இருக்கு. அதனால ஒரு நிமிஷம் 2000 இருந்து 2013 வரையிலும் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் சேர்த்தே 62,000 கோடினா, இந்த ஒரு மாச காலத்துல, இந்த 5 மாச காலத்துல 62,000 கோடி வந்திருந்தது எப்படி சரியா இருக்க முடியும்? எப்படி சொல்றேன். ரெண்டாவது, நான் இது வருவதை நான் ஒன்னும் கொஸ்டின் பண்ணல. ஆனா இதற்காக நாம கொடுத்திருக்கிற விலை என்பது அதிகம். நீங்க நான் இப்ப சொல்றேன், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ்ல வருமா? வராது. நான் இப்ப சாரம் இருக்கிறதுனால ஒரு தொழில் முனைவோர் என்கிற முறையில் கட்டாயமா நீங்க வந்து ஒரு முதலீட்டை ஈர்ப்பதற்கு சில சலுகைகள் கொடுக்கிறது தவிர்க்க முடியாது என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனா நோக்கியா வந்தபோது நீங்கள் கொடுத்த சலுகையினால் எந்த பலனும் இல்லை. இன்ஃபேக்ட் மாநில அரசுக்கு நேரடியாக மதிப்பு கூட்டு வரியை ரீஇம்பர்ஸ் பண்ணது மட்டும் 853 கோடி ரூபாய். இதை தவிர்த்து நீங்க 5 வருஷம் டாக்ஸ் ஹாலிடே, நீங்க லேண்ட வந்து 8 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி டெவலப் பண்ணி 4 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தீங்க. அதே போல ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஃபீஸே இல்லாம கொடுத்தீங்க. நீங்க வந்து தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டு இருக்கிற போது அதுக்கு எந்த விதமான மின்வெட்டும் இல்லாம இருந்தது. இவ்வளவும் இருந்த பிறகும்
அவங்க விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அது பெரிய விலை என்று இருந்தவரை விட்ட இடத்துல என்ன வரேன், இது பிரசன்னா முதற்கட்ட இதெல்லாம் சொல்லிருக்கு 1 லட்சம் கோடிக்கு மேல அப்படின்னு சொல்லப்படுது. நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் 2 லட்சம் கோடியை தாண்டிய புரிந்துணர்வு அறிவிக்கப்படும். நாளைக்கு அது சார்ந்த அறிவிப்பு வரும். 2.2 lakh crores அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. பட் இந்த எண்ணிக்கை அப்படியே எடுத்துக்கொண்டாலும் கூட இது திரு பிரசன்னா சந்தேகம் எழுப்பியது போல, திரு கனகராஜ் சந்தேகம் எழுப்பியது போல, இது எவ்வளவு ரியலைஸ் ஆக போகுது கேட்கறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. எவ்வளவு சதவீதம் நம்முடைய ட்ராக் ரெக்கார்ட் அகில இந்திய சராசரி பார்த்தா இதுல ஒரு 20% வருமா அதிகபட்சம்? கண்டிப்பா வந்து முதல்ல சொல்ல வேண்டியது ஒரு கருத்து. இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல பாத்தீங்கன்னா ஒரு குடைக்கு கீழ் 1000 பேர் வெளிநாட்டிலிருந்து வந்து அமர்ந்திருந்த அதிசயத்தை நான் பார்த்தேன். இதுவரைக்கும் 7 இடங்கள்ல நான் போயிருக்கேங்க. குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் குஜராத்ல நடந்த வைப்ரா குஜராத்ல இருந்து, கல்கட்டால நடந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் வரைக்கும் கேரளாவில இருந்து நடந்திருக்கு. நான் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். ஒரு அழைப்பாளராக நான் சென்றிருக்கிறேன். தொழில் முனைவோராக பேசி இருக்கிறேன். ஒரு குடைக்கு கீழ், ஒரு ரூஃபு கீழே வந்து 1000 வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், அது வந்து பிரான்ஸ்ல வந்து வருஷ கட்டி வந்தாங்க. 100 பேர் வந்து பிரான்ஸ்ல இருந்து ஒரு டீமா வந்து அம்பாசிடர் தலைமையில வந்து உட்கார்ந்து இருந்ததை வந்து ஒரு பெரிய அதிசயம். அப்படி சொல்லிட முடியுமா? குஜராத்ல ஜான் கெரி யுஎஸ் செக்ரட்டரி எல்லாம் வந்தாங்க. 1000 பேர் வந்தது கிடையாது சார். இது வந்து எண்ணிக்கை சொல்ல முடிச்சுக்கிறேன். இரண்டாவது அவர் சொல்றாரு, ஸ்டாலின் வந்து சொன்னாரா எல்லாத்தையும் பயமுறுத்தி வந்து தொழில் முனைவர்களை கூட்டு வராங்கன்னு. அங்க யாரையும் பயமுறுத்தி எல்லாம் வந்தது கிடையாது. மேடையில் உட்கார்ந்திருந்த 42 பேர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் ஸ்டார்ஸ் இன் தேர் ஓன் ரைட் வந்து உட்கார்ந்துருந்தவங்க. அவங்க வேணு ஸ்ரீனிவாசனா இருக்கட்டும், பிசி ரெட்டியா இருக்கட்டும், சிவநாடாரா இருக்கட்டும், அந்த மேடையில இருந்தவங்க. முதல்ல நான் சொல்ல விரும்புறது, இட்ஸ் சூப்பர் சக்சஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் அவங்களை ஈர்க்கணும். முதலீட்டாளர்களை ஈர்க்கணும். அதுக்கப்புறம் தான் முதலீடு இருக்க முடியும். முதலீட்டாளரை ஈர்ப்பதில் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு இந்த மாநாடு. இரண்டாவது வந்து திருப்பி கேட்கிறாங்க, 88 MOU போட்டீங்களே என்ன ஆச்சு, அந்த தொழில் துவங்கிச்சா துவங்கலையா? அம்மா இன்னைக்கு முதல்ல செஞ்சது 3 தொழில்களை இன்று துவங்கி வச்சாங்க. யமஹா நிறுவனத்தின் மிகப்பெரிய தொழிற்சாலை காஞ்சிபுரம் மாவட்டத்தில், அதுல 1700 கோடிக்கு இன்னைக்கு வந்து துவங்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கைசல் பார்க்குடைய 2வது கட்ட பணி 128 கோடியில 22 இயங்கும் நிறுவனங்களுடன் துவங்கப்பட்டிருக்கிறது என்று. மூன்றாவது ஹொசூர்ல டிவிஎஸ் மோட்டாரோட எக்ஸ்பான்ஷன் 650 கோடியில துவங்கப்பட்டிருக்கு. ஒரே நாள்ல 2568 கோடி அனௌன்ஸ் பண்ணல, இன்வெஸ்ட்மெண்ட் இன்டென்ஷன் இல்ல. அந்த ஃபேக்டரிகள் இன்னைக்கு துவங்கப்பட்டிருக்கின்றன. அதே மேடையில் சிவநாடார் அவர்கள் அறிவித்த விஷயம் 6000 கோடிக்கு மேல மதுரையிலும் நெல்லையிலும் 2 ஐடி நிறுவனங்கள். நீச்சி எல்லாம் கிடையாது. யமகா வந்து புதுத்துறை, யமகா வந்து நீச்சி எல்லாம் கிடையாது. நோ எக்ஸ்டென்ஷன் இல்லங்க. இன்னைக்கே ஆரம்பிச்சு இன்னைக்கே முடியற விஷயம் இல்ல. பழைய 2012 அனௌன்ஸ் பண்ண விஷயம். 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி அப்படின்னா அது அப்படியே உள்ளபடியே வரப்போகுதா? அப்படியே வர்றதுக்கு முயற்சி எடுக்கணும். நம்ம அதற்கு மேலும் வரலாம், அதற்கு கீழும் வரலாம். இப்ப குஜராத்ல வந்து கன்வர்ஷன் ரேட் 12% அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷம் பப்ளிஷ் பண்றாங்க. 25 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி வால்யூம் பார்க்கணும். ஒண்ணுமே ட்ரை பண்ணாலும் சொல்ல மாட்டாங்க. முயற்சி தவறு சொல்லல, யாரும் சொல்ல மாட்டாங்க. 25 லட்சம் கோடி அவங்க ஒரு வால்யூம் சொல்றாங்க. அதுல 12% அப்படிங்கிறது that again is a huge volume. அதுல 20%. 2 லட்சம் கோடியில் ஒரு 20% வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுடைய ட்ராக் ரெக்கார்ட் 20% இல்ல. முந்தைய காலங்களில் பார்க்கும்போது it is much lesser. No, it's not, because 88 MOU சைன் பண்ண ஒவ்வொருதையும் ஸ்டாலின் கேட்டுட்டே இருக்காரு, வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கைக்கு மேல இருக்கு. கைசேரி இது வந்து நீங்க பதிவு வைக்கிறாங்க. 88 MOUல 50 ஃபேக்டரிகள் திறக்கப்பட்டு விட்டன. நீங்க வந்து சும்மா இங்க பாருங்க, எங்க இருக்கு இன்னைக்கு திறந்து சொன்னீங்களே, இன்னைக்கு யமஹா திறந்து பாக்கல. நீங்க யமஹா ஒரு கம்பெனி திறந்து பாக்கலையா? கைசேரி பாக்கலையா? நாங்க பண்றீங்க, நாங்க பண்றோம். டிவிஎஸ் பொய்யாத கருத்தை பதிவு வைக்க ஒட்டிதான் கேட்கிறேன். புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கு. மத்திய அமைச்சரும் அறிவிச்சிருக்காங்க, தமிழ்நாடு அரசும் அறிவிச்சிருக்கிறது.
இந்தியாலேயே அதிகமான தொழிற்சாலைகளை கொண்ட மாநிலமா தமிழ்நாடு தான் இருந்துட்டு இருக்கு. தொழிற்சாலைகள் எண்ணிக்கை பெருகிருக்கிறது, தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை ஒரு கடந்த 3-4 ஆண்டுகள்ல குறையல பெருகிருக்கு. எல்லாம் இன்னொரு இல்ல தப்புலாம் கிடையாது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்னை கொடுத்தது. இது மாவட்ட வாரியாக அதுக்கு முந்தின வருஷத்துல இருந்து 2012-13 சென்னையில 2159 ஜாப் குறைஞ்சிருக்கு. இப்படி ஒட்டு மொத்தமாக எங்க குறைஞ்சிருக்கு கூடி இருக்கு. நிகழ்ந்த நிகழ்வு இன்னைக்கு இதுவரைக்கும் நடக்காத அளவுக்கு வரலாற்று சாதனை நான் நினைக்கிறேன். அத்தனை முதலீட்டாளர்கள் 3500 பேர் இருந்து ஒரு இடத்துக்கு வந்து இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கமிட் பண்றது 15 துறைகளில் 12 நாடுகளில் இருந்து இந்த முதலீடுகள் கமிட் பண்ற விந்தை நிகழ்ந்திருக்கிறது. மிக அளவுல கடின உழைப்பு பண்ணதுனாலதான் நடந்திருக்கு. இதை செய்வதற்குரிய துணிச்சல் கூட இல்லாத மாநிலங்கள் பல இந்தியா. இவ்வளவு நாள் தமிழ்நாடு ஏன் செய்யல? 2003 இருந்து குஜராத் செஞ்சுட்டு வருது. அந்த துணிச்சலே தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு நாள் 2011 முந்தைய ஆட்சியில் நீங்க இருந்தீங்கல்ல, வெஸ்ட் பெங்கால் செய்யுது. வெஸ்ட் பெங்காலுக்கு பிறகு நம்ம செய்யணும். அங்க இருக்க வெஸ்ட் இருக்கு. பிரசன்னா எஸ் யுவர் பாயிண்ட் கோ ஹெட். பல நாடுகளை சேர்ந்த தூதர்கள் வந்தாங்க, பல ஹை பவர் டெலிகேஷன் சொல்றேன். அந்த மாநாடு நடைபெறுவதில் சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த 1 லட்சம் கோடி வந்துச்சுன்னா தான் மகிழ்ச்சி. ஒண்ணு. ரெண்டாவது இது ஏன் டாம்னா நீங்க பேசுறப்ப நான் குறுக்க பேசல, அதனால ஏன் டாம் டைசல் 2 அப்படின்னாரு சார். வர இருக்கிறேன் டைசல் 2 இன்னைக்கு அம்மையார் சுவிட்ச் போட்டிருக்காங்க. டைசல தொடங்கினது யாரு? டைசல் 1 யூனிட்ட தொடங்கினது யாரு? தளபதினு ஊருக்கே தெரியும். அதனால நான் இப்ப ஒரு பட்டியல் வாசிக்கிறேன். அந்த மாதிரி அவங்க 4 வருஷத்துல ஒரு பட்டியல் வாசிக்கிட்டோம். அவங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். தொஷிபா மக்களுக்கு தெரியும். JSW Turbines, Ford Expansion, Michelin Tires, Mahindra & Mahindra, Videocon, Apollo Tires, MRF, ADCT Tires, JK Tires, Dell Company, Samsung, Moser Beer, Sixnet, Time Bull, Hero, Renault Nissan, Sanmiyar, SCI, Nokia, Siemens. இந்த கம்பெனி திமுக காலத்துல தலைவர் கலைஞரும் அண்ணன் தளபதியும் அடிக்கல் நாட்டி இந்த முதலீடுகளை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து இந்த முதலமைச்சரே வந்தாலும் மாப்பா பாண்டியராஜன் அண்ணனையும் அக்கா சரஸ்வதியையும் சேர்த்து கூட்டிட்டு போய் ஒவ்வொரு தொழிற்சாலையா காட்டி அடிக்கல் காட்டி எத்தனை தொழிலாளர்கள் பயன்படுகிறார்கள் என்னால காட்ட முடியும். என்னுடைய கேள்வி, ஹூண்டாய் வந்து கேஐ நிறுவனத்தை வாங்கி இருக்கு. கேஐ நிறுவனம் சீனால இருந்து இங்க வந்து இதுதான், அதாவது பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைலுக்கு வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஹப். இங்கதான் டயர், இங்கதான் மிஷினரி எல்லாம். ஆனா இங்க வரல, வேற மாநிலத்துக்கு போயிருக்கு. காரணம் கேட்ட போது ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். மதுரவாயல் ஹார்பர் அந்த போர்ட்ரஸ் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட ஊத்தி மூடி சென்னை 70% ஆஃப் வந்து எக்ஸ்போர்ட் வந்து சரிஞ்சு கிடக்கு. இன்னைக்கு சென்னை போர்ட்ரஸ் மூட போறான். ஆந்திரா ஃப்ரீ சிட்டிக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் போய் கொண்டிருக்கிற போது பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, டெவலப்மெண்ட் கிடையாது, ரோட் ஃபேக்டரி கிடையாது. நான் இன்னும் ஒரு விஷயம், இந்த 2 லட்சம் கோடி முதலீட்டுக்கு என்ன மின்சாரம் இருக்குங்க? ஒரே சமயத்தில் திமுக ஆட்சி காலத்துல திட்டங்களே வரல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. கணிசமான அளவுக்கு திட்டங்கள் ஈர்க்கப்பட்டது. நாங்க ஈர்த்தோம் அப்படிங்கிறதுக்காக இந்த அரசாங்கம் ஒண்ணுமே செய்யலங்கிற அர்த்தம் வந்துடும். 4 வருஷமா தூங்கிக்கிட்டு இப்ப பண்றதுதான் தப்பு. தமிழ்நாடு விட்டுட்டு போனீங்க.
நீங்க தொடங்க முடியாது. நீங்க விட்டுட்டு போகும்போது 14 மணி நேரம் மின்வெட்டு எல்லாத்தையும் இழுத்து மூடுறது நீங்க. எல்லாத்தையும் இழுத்து மூடுறது நீங்க. சும்மா இன்னைக்கு என்ன கலந்து என்ன கொண்டு வரோம்? இந்தியாவுக்கு சுதந்திரமே நீங்க வாங்கி எம்ஆர்எஃப்னுடைய எக்ஸ்பான்ஷன் கொண்டு வந்தாங்க. நான் கொண்டு வரேங்க. என்கிட்ட இருக்குங்க. எம்ஆர்எஃப் காமராஜர் டைசனோட எக்ஸ்பான்ஷன் இந்த அரசாங்கம் கொண்டு வந்தா இந்த அரசாங்கத்தோட இல்ல அம்மையார் சொன்னாங்கன்னா மகிழ்ச்சி இல்லை. தொடங்கினது திமுக. அதை மறந்துட முடியாது. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது திமுக. அதே சொல்லுங்க. அதை மட்டும் அதே சேர்த்து சொல்லுங்க. சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் துவங்கி இருக்கிறது. 1 லட்சம் கோடி அளவுக்கு முதலீடுகளை புரிந்துணர்வுகளை ஏற்படுத்துவதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதை விட அந்த ஒரு இலக்கு தாண்டி இருக்கிறது அப்படின்னு முதலமைச்சரால் இன்றைய துவக்க நிகழ்வில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சார்ந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்த விமர்சன பார்வைகளும் எழுந்திருக்கு. இதையே இன்றைய நிகழ்ச்சியில் விவாதித்து வருகின்றோம். நான் செல்வி CR சரஸ்வதி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். அதையத்தான் நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புறேன். இன்னைக்கு இவ்வளவு நாட்கள் ஏறத்தாழ 3 முறை தள்ளி போயிருக்கிறது. பெட்டர் லேட் தென் நெவர் அப்படிங்கிற கான்செப்ட் நான் எடுத்துக்கிறேன். 2 முறை தள்ளி போயிருக்கு. மே மாசம் நடக்க வேண்டியதா இருந்தது, அதுவும் நடக்கல. 2014 பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டது அக்டோபர் 2014 நடைபெறணும், அதுவும் நடைபெறல. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த கட்டத்தில் இந்த ஃபேக் எண்ட் ஆஃப் தி ரெஜிம் வரும்பொழுது இது இயல்பா ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தத்தானே செய்யும். அதுவும் இந்த 1 லட்சம் கோடியோ 2 லட்சம் கோடியோ அப்படியே முழுசா வரப்போறது இல்ல. 10% அதிகபட்சம் 20% ரியலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் முந்தைய ட்ராக் ரெக்கார்ட்ஸ் பத்தி பார்க்கும்போது தெரியுது. நிச்சயமா விமர்சன பார்வையை கொண்டு வரத்தானே செய்யும். அதாவது ஒரு புது ஃபேக்டரியோ இண்டஸ்ட்ரியோ வருதுன்னா முதல்ல நம்ம என்ன கொடுக்கணும்? பவர் கொடுக்கணும். 2011 when we came to ruling party again, பவர் பிரைசஸ் எவ்வளவு மோசமா இருந்தது தமிழ்நாட்டுல எவ்ரிபடி நோஸ். ஒரு கரண்டே இல்லாதப்போ, ஒரு உற்பத்தியே இல்ல, 14 மணி நேரம் மின்வெட்டு இருந்தப்போ நீங்க போய் அழைப்பிடிக்க முடியுமா? அண்ட் இதை சரி செய்யறதுக்கே 3 years ஆச்சு. பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி. கரண்ட் ஒன்னும் அப்படியே லாரியில கொண்டு வந்து இறக்கிட முடியாது. பழைய திட்டங்கள் பலனளிச்சிருக்கு. பழைய திட்டங்கள் ஏற்கனவே 2011 தொடங்கி 12 வர வேண்டிய விஷயங்கள் தாமதமாகி ஏறத்தாழ ஒரு கேப்பை பிரிட்ஜ் பண்ணிருக்கோம். ஏற்கனவே தொடங்கப்பட்ட திட்டங்கள் நீங்க விஷன் 2023லயே இந்த ஒரு பவர் ரீதியாவும் சரி, நீங்க பவர் சொன்னீங்க, முதலீடுகள் பத்தி சொன்னீங்க. முதலீடுகள் 15 லட்சம் கோடி அப்படிங்கிற ஒரு இலக்க விஷன் 2023ல வைக்கிறீங்க. ஏறத்தாழ 20,000 மெகாவாட் அப்படிங்கிற ஒரு இலக்க பவர் செக்டர் சார்ந்து வைக்கிறீங்க. ரெண்டுத்திலயும் இலக்கு எங்க இருக்கு? இந்த ஒரு 4.5 ஆண்டுகள்ல நாம் அடைந்திருப்பது அப்படிங்கிறது இலக்குக்கும் நாம் அடைந்திருக்கக்கூடிய வேகத்துக்கும் தொடர்பு இருக்கு. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்ட் பண்ணணும். இப்போ ஒருத்தர் வந்து இப்ப அம்மா இன்னைக்கு வந்து 45,000 ஏக்கர் நிலங்கள் வந்து we have made it ready to give to the people. பல விஷயங்களை நீங்க ஃபாரின்ல இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு சைன் பண்ணுங்க, சைன் பண்ண அடுத்த நிமிஷம் இது சரியா இல்ல அது சரியா இல்லன்னு சொல்ல முடியாது. நான் கேட்பது, நீங்க நிர்ணயித்த இலக்கு, அதை அடைய வேண்டிய வேகம், அதுல பிரயாணிச்சிருக்கோமாங்கிறது. திமுக விமர்சனம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட விமர்சனம், பாமக விமர்சனத்துக்குள்ள போறேன். நீங்க நிர்ணயித்திருக்கக்கூடிய இலக்கு டெஃபினட்டா நடந்திருக்கு. See one thing I'm telling you, இந்த விஷயங்கள்லாம் ஒரு நாள்ல நடக்கக்கூடியது இல்ல. இந்த நேரம் 5 லட்சம் கோடி வந்திருக்கணுமே. ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கும் நீங்க சொன்னதா ரிப்பீட் பண்ற something is better than nothing இருக்கு வித்தியாசம் இல்லையா? ஒண்ணுமே இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல எதுவுமே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது இல்ல. இதுவரைக்கும் இன்வெஸ்டர் மீட்டே நடந்தது இல்ல. We have did it. அம்மா has done it. நீங்க 2023 விஷயம் வைக்கும்போது இப்படி நாங்க something சொன்னீங்களா? அதுதான் சொல்றேன். நீங்க we took to make the Tamil Nadu all right for the investor to come. உயர் மத்திய வருமான நாடுகளுக்கு நிகரான சொல்றோம். அந்த வேகத்தில் இருக்கான்னு கேட்கிறேன். கண்டிப்பா இருக்கிறது தானே இப்ப நாங்க கூப்பிட்டுருக்கோம். அந்த நம்பிக்கையில தானே அம்மா See one thing I'm telling you, ஹரி, கான்பிடண்டா சொல்றேன். எங்கள் மாண்புமிகு அம்மா பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை கையில் எடுத்தால் அதை முடிக்க முடியும் என்றால் தான் அந்த விஷயத்துல இறங்குவாங்க. சும்மா அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செப்பக்கட்டு கட்டுறவங்க எங்க மாண்புமிகு she will do it. She know when to do it, how to do it. உங்க டார்கெட்டுக்கும் உங்களோட பிரயாணிக்கக்கூடிய வேகத்துக்குமான இந்த ஒரு இடைவெளியை குறித்து நான் கேட்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அரசியல் விமர்சகர், பொருளாதார விமர்சகர் திரு கிட்டி அவர்கள் இணைகிறார். இந்த ஒரு மாநாடு குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வைகள் திரு கிட்டி. நன்றி. இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக அருமையான, தேவையான ஒரு முதலடி அப்படின்னு நான் சொல்ல முடியும். இந்த அளவுக்கு சர்வதேச அளவில் இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட், முதலீட்டாளர்கள் அவர்கள் இங்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் காட்டி தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சிக்காக
ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு இருக்கும் பொழுது நமக்கு ஒரு விதத்தில் அது ஒரு தைரியத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் அளிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுத்ததுக்கு நிச்சயமாக முதலமைச்சரை மனமாற பாராட்டுறேன். ஆனா அது அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நாம் நிறுவும் பொழுது, அதை நம்ம இனாகரேட் பண்ணும் பொழுது, அதன் கூடவே ஒரு சில விஷயங்களையும் கவனிக்க வேண்டியது அவசியம். முக்கியமாக இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இனாகரேஷன், ஒரு துவக்கம் ஏற்படும் பொழுது அது சமசீராக சென்று தன்னுடைய நோக்கை அடைவதற்கு பரிசீலனை செய்யும் ஒரு குழு, கண்காணிப்பு குழு, நடைமுறையை ஆடிட் செய்யக்கூடிய ஒரு ஆடிட் குழு, இப்படிப்பட்ட சில அமைப்புகளை அது இண்டஸ்ட்ரியலிஸ்ட், தொழில் நிர்வாகிகள், நம்முடைய அரசாங்க அதிகாரிகள் மற்றும் சமுதாய பாதுகாவலர்கள் போன்றவர்கள் சேர்ந்த ஒரு அட்வைசரி குழு வைத்துக்கொண்டு, அந்த அட்வைசரி குழு இந்த திட்டங்கள் செயல்படும் பொழுது தேவையான அளவுக்கு ஊக்கத்தையும் கண்காணிப்பையும் சான்றுகளையும் கொடுத்து கொண்டே வந்தால், அப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்பரண்ட் வெளிப்படையான ஒரு அமைப்பும் கூட இருந்தால் முதலீடு செய்வர்களுக்கு இன்னும் ஒரு கான்பிடன்ஸ் வரும், இன்னும் ஒரு நம்பிக்கை ஏற்படும். முதல் கட்டமாக அதாவது இல்ல, அது இது அடிப்படையில் பாத்தீங்கன்னா அரசாங்கமும் தனியார் துறையும் சேர்ந்துதான் வளர்ச்சி ஏற்படும். அந்த வளர்ச்சியை பல நிலைகளில் எடுத்துட்டு போறதுங்கிறது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். பப்ளிக் பிரைவேட் கொலாபரேஷன் சொல்றாங்களே, அது நடைமுறையில பல விதங்கள் கொண்டு வர முடியும். 4500 கோடி ரூபாய்க்கான முதலீடு முதல் நாள் அன்னைக்கு கையெழுத்து போடப்படுகிறது என்றால் அது நல்ல ஒரு பூஸ்டர், அருமையான ஒரு ஆரம்பம். அப்படிப்பட்ட ஒரு ஆரம்பம் ஏற்படும் பொழுது அதற்கு ஆதரவாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மற்ற வசதிகள், மின்துறையில் இருந்த ஆதரவு, சரியான அமைப்புகள், நல்ல ஒரு மனித வளம், இது எல்லாமே தேவை. இது பல விஷயங்கள் அடுத்தடுத்து தேவைப்படும். அவையெல்லாம் செம்மையாக சீராக அமைக்கப்பட்டு செயல்பட்டு ஆதரவு தரும்பொழுது அந்த 2023 என்று சொல்லக்கூடிய 2023க்கான அந்த நோக்கை நோக்கி நம்ம 100% போவோமா 80% போவோமா என்பது கேள்வி அல்ல. போகக்கூடிய நல்ல ஒரு துவக்கம் ஏற்பட்டிருக்கிறது. திரு கனகராஜர்களுடைய பார்வை கேட்டு வந்துடுறேன். நீங்க குறுக்கிட விரும்பினீங்க. இதுல நான் ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு தான் பதில் பெற முயற்சி செய்றேன். நான் விலகி போகணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை போல, இன்னும் சொல்ல போனா குஜராத் மேல அந்த விமர்சனம் உண்டு, தொழிலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை சமூக நல குறியீடுகளுக்கு கொடுக்கறது இல்லைன்னு. ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றது திமுக ஆட்சியும் அதிமுக ஆட்சியும். இன்னும் சொல்ல போனா பல வல்லுநர்களால நோபல் பிரைஸ் பெற்ற அமர்த்தியா சென் உள்ளிட்டோர் ஒரு சான்று கொடுத்திருக்காங்க. ஒரு பேலன்ஸ் தமிழ்நாட்டில் ரிலேட்டிவ்லி மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது அதிகம். அதைத்தான் முதலமைச்சர் இன்னைக்கும் வலியுறுத்தினாங்கன்னா மறுப்பீங்களா? இல்ல, அதாவது அப்படி கிடையாது. நீங்க ஒரு தொழிற்சாலையை மூடிட்டு போனா முன்னால இருந்தது மாதிரி நீங்க ஏன்னு கேட்கிற நிலைமை தமிழ்நாட்டில் இல்ல. அது நோக்கியாவா இருக்கலாம், அல்லது பாக்ஸ்கானா இருக்கலாம். அது ஏன்னு கேட்க முடியாத நிலைமை இருக்கிறதை அது ஒரு பாதுகாப்பானதுன்னு சொல்ல முடியுமா? இதை நான் சொல்ல, நான் இன்னொரு பக்கம் இது ஏதோ சர்வரோக நிவாரணி மாதிரி எல்லாரும் பேசுறீங்க. ஆனா நாங்க சொன்னா நீங்க இது கம்யூனிஸ்ட் சொன்னதுலன்னு கூட அவங்க CR சரஸ்வதி கிட்ட இது அப்போசிஷன் சொன்னதுலன்னு கேட்டீங்க. பட் இப்ப அசோச்சம் என்ன சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க ஜாப்லெஸ் growth தான் கடந்த டிகேடினுடைய ரொம்ப முக்கியமான அம்சமா இருக்கு. அதே அசோச்சம் தான் 9 அலகுகளை வைத்து 8ல தமிழ்நாடு சிறப்பாக இருக்கிறது, முதல் மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரே ஒரு விஷயம் இந்தியா முழுக்க இல்ல, ஒரே நான் சொல்லிடுறேன். சோசியோ எக்கனாமிக் அண்ட் காஸ்ட் சென்சஸ் என்ன சொல்லுது தமிழ்நாட்டை, அதை நீங்க பாத்தீங்கன்னா அது இன்னொரு பக்கத்துல சொல்லுது. நீங்க அசோச்சம் சொல்லி இருக்கிறது ஓவரால் பாலிசி ஃப்ரேம்வொர்க். நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்ல மாட்டேன். தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கா எடுத்துக்கிட்டேன். தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோட தமிழ்நாடு இல்ல தமிழ்நாடுல நீங்க அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உகந்த வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது, ஹெல்த், எஜுகேஷன், சமூக ஏற்றத்தாழ்வுகள், இந்த மாதிரி அத்தனை அலகுகளையும் சேர்க்கிறாங்க. சமூக ஏற்றத்தாழ்வுகள் நான் சொல்றேன். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இந்த நியோலிபரல் பாலிசிஸ் அமலாக்குறதுக்கு முன்னால தமிழ்நாடு இருந்த நிலைமையில இருந்து இன்னைக்கு அப்படி இருக்கா? நான் சொல்லல, அமர்த்தியா சென் சொல்கிறார். இந்தியாவுடைய மற்ற பல மாநிலங்களை விட தமிழ்நாடு மாடல் சிறப்பாக இருக்கிறது. ஹெல்த் குறியீடுகள்ல சிறப்பா இருக்குங்கிறார். வெஸ்ட் பெங்காலோட நிச்சயமா சிறப்பா இருக்கு. ஒரு விஷயம்
கேரளாவை நீங்க கம்பேர் பண்ண கேரளா நம்ம மாநிலத்துல இருக்கு. வெஸ்ட் பெங்கால் ஒரே ஒரு நிமிஷம். அமர்த்தியா சென் சொன்னது நீங்க இதர அமர்த்தியா சென் திமுக ஆட்சியும் உள்ள சேர்த்து தான் சொல்றேன். அதுதான் நானும் சொல்ல வரேன். ஓகே சொல்லுங்க. கடந்த காலத்துல நம்ம எல்லாத்தையும் விட முன்னால இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல நீங்க ரோடு, எஜுகேஷன் எல்லாத்துலயும் அதுக்கு பின்னால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா அவங்க பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வச்சு சொல்றாங்க. இப்ப 2 பேருமே சொன்னாங்க, நீங்க அதை கேட்டீங்க, ஆனா அப்படியே கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க. கெப்பாசிட்டி அடிஷன் தமிழ்நாட்டில் புதுசா இந்த 4 வருடங்களில் வந்த ஒரு பவர் பிளான்ட் 1 மெகாவாட் என்னன்னு நீங்க சொல்லணும். நம்ம சொல்லுங்க. நீங்க புதுசாக உருவாக்கப்பட்டது என்னன்னு நான் சொன்ன பிறகு நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஒன்னு, உங்கள் ஆட்சியில் நீங்க முன்னால திமுக ஆட்சி காலத்துல துவங்கினாங்க, அது அவங்களும் 2006-7க்கு பின்னால பெரிய அளவுக்கு துவங்கல. சமீபத்துல வந்து அந்த ஆட்சியில தொடங்கினாங்க, ஒரு 70% முடிச்சுட்டு போனாங்க. உங்க ஆட்சியில வந்தது. நான் என்ன கேக்குறேன்னா, 15 லட்சம் கோடி வர்றதுங்கிறதுல 4.5 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது பவர். அதுல 20,000 மெகாவாட்டுக்கு டார்கெட் வச்சிருக்கீங்க. இந்த 2017 5000 மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்க டார்கெட். இந்த 5000 மெகாவாட்டுக்கு நீங்க இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட இன்னும் 8 வருஷம் கழிச்சா தான் இது முடியும். கடந்த காலத்தில் இதுவரை என்ன பண்ணிருக்கீங்க? 4200 மெகாவாட் திட்டங்கள் உருவாக்கப்பட்டு இப்ப செயலாக்கத்தில் இருக்கு. ஒன்னு கமிஷனிங்ல இருக்கு, ஒன்னு கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. சொல்ல விடணும், தயவுசெய்து சொல்ல விடணும். நீங்க கேட்டீங்க, கேள்வி கேட்டீங்க, சரியான கேள்வி. 5890 மெகாவாட் வந்து கிரிட்ல இணைக்கப்பட்டு இருக்கிறது கடந்த 4 வருடங்கள் 3 மாதத்துல. யாரும் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல வந்து புதுசா துவங்கப்பட்ட திட்டங்கள்ல இருந்து அந்த வல்லூர், நார்த் மெட்ராஸ், பல திட்டங்களை சொல்றீங்க. 2011க்கு பிறகு புதிதாக அனல் மின் நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கு. உருவாக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு அடிப்படை, அதுக்கு ப்ராஜெக்ட் போட்டு பினான்சியல் எடுத்து அதே வல்லூர்லங்க, அதே வல்லூர் பாருங்க. நீச்சி 2 மெகாவாட் பேச முடியுங்க. கேட்ட கேள்வி 15 லட்சம் கோடி நீங்க சொன்னீங்க, அதுல எவ்வளவு வந்திருக்கு அப்படின்ற முதல் கேள்வி கேட்டீங்க. 217 திட்டங்களாக அவை திட்டப்படுத்தப்பட்டு விட்டன. அதுல இன்னைக்கு அம்மா சொன்ன விஷயம் 84 திட்டங்கள் இப்ப நிறைவேற்றத்தில் இருக்கு. ஓகே, அந்த 84 திட்டங்கள் மேட்டூரோ திமுக அதிமுக யாரும் தனிப்பட்ட வகையில் எடுத்துக்க முடியாது. என்னுடைய கேள்வி, புதிதாக இந்த ஒரு திட்டத்தை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்க. கன்செப்ஷன்ல இருக்கிறது சில்லலகல்லால இருந்து இப்போ 2 கோல் பிளான்ட்டுக்கு பக்கத்துல வர்ற பிட்ஹெட் பவர் ஸ்டேஷன்ஸ், சத்தீஸ்கர்ல ஒண்ணு, ஒரிசால ஒண்ணு, ஜெயந்தி டாக்ஸ்னால தடைபட்டுக் கொண்டிருந்த இந்த 2 பவர் ப்ராஜெக்ட்ஸும் அவங்களோட கூட்டணி தான். அது அந்த கூட்டணி வந்து அங்க தடைபட்டு கிடந்த அந்த காலகட்டத்தில் இங்க பாருங்க. அது இங்க பாருங்க ப்ளீஸ். இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் வந்து அங்க இருந்து இவங்க இந்த அரசாங்கத்தை பத்தி புகழ்ந்து வேணும் ஒன்னும் அவசியம் கிடையாது. இன்னைக்கு அவங்களும் சொன்ன ப்ராஜெக்ட்ஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா அது விஜயவாடா சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடார் இருக்கட்டும், இல்ல பெங்களூர் சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடார் இருக்கட்டும், இல்ல எத்தனை அவங்க அரசாங்கத்துல வந்து முடக்கப்பட்ட குளச்சல் திட்டமா இருக்கட்டும். குளச்சல் திட்டத்துக்கு இன்னைக்கு முழு ஆதரவுடன் அதை மேஜர் கோட்டா கன்வெர்ட் பண்ணி அந்த இடத்துல 6000 கோடி வேற எங்க இருந்து நான் பேசல. நீங்க அந்த விஷன் 2023ல என்ன சொல்லிருக்கீங்களோ அதைத்தான் நான் சொல்றேன். சென்னை தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் ஷெட்யூல் ஆஃப் கமிஷனிங் டிசம்பர் 2017. இது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? அதே போல அடுத்து சொல்லி இருக்கிறது வந்து உப்பூர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் ஷெட்யூல் ஆஃப் கமிஷனிங் 2017. இது என்ன நிலைமையில இருக்கு? இப்படி நீங்க அந்த கான்கிரீட்டா சொல்லி இருக்க 4-5 பிளான்டும் இதுவரை நீங்க 2017 கமிஷனிங் ஷெட்யூல்
ஓகே ஓகே இதுவரை எப்படி வந்தது இல்லன்னா உங்களுக்கு வந்து எப்படி நிர்ணயம் மாறினாங்க மாறியது இல்ல அப்புறம் கடன் வாங்கினது அப்படியே குளோபல் அன்னைக்கு 1 லட்சம் கோடிக்கு மேல வர்ற சாதனையை திமுக இந்த கேள்வி வந்துருங்க. இந்த ஒரு மாநாடு ஒரு நாடகம், முதலீட்டாளர்கள் நாடகம் அப்படிங்கிறீங்க. பல நாடுகளுடைய ஹை கமிஷனர்ஸ், இந்தியாவுடைய தலை சிறந்த அமைப்புகள், வர்த்தக அமைப்புகள், இதனது தலைவர்கள் வந்திருக்காங்க, முதலீட்டு பிராமிஸ் பண்ணிருக்காங்க, மேடையில பிராமிஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு சான்று கொடுத்திருக்காங்க, அதிமுக ஆட்சிக்கு இல்ல தமிழ்நாட்டுக்கு சான்று கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் மறுத்திட முடியுமா? Why be so pessimistic about? அதிமுக ஆட்சிக்கு சான்று கொடுத்திருக்காங்க அந்த மேடையில இருந்து. அது நிஜம்தான். 1,43,000 புது தொழில்கள் உருவாயிருக்குல. இல்ல இது ஒரு முதலீட்டாளர் நாடகம் எப்படி சொல்றீங்க? இவ்வளவு பிரமுகர்கள் யாரு கையை பிடிச்சு கூட்டு வந்தாங்க? திரு பிரசன்னா கையை முறுக்கி கூட்டு வர முடியுமா? கையை முறுக்கி கூப்பிட்டு வர முடியுமா? சொல்ற மாதிரி திரு பிரசன்னா பேசுமே ப்ளீஸ். கண்டிப்பா உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய பதில் சொல்றேன் அவசியம் எனக்கு இருக்கு. கனகராஜன் அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டார். நாளைக்கு 2 லட்சம் கேட்டுட்டாரு, நீங்க ஆமோதிக்கிறீங்க. உங்களுக்கு தான் சார் பதில், உங்களுக்கு தான் பொறுமையா இருங்க, உங்களுக்கு தான் பதில். சொல்லுங்க. 2 லட்சம் கோடி இன்வெஸ்ட் ஆகுது. 2 லட்சம் கோடிக்கு மின்சாரம் அண்ணன் கையில வச்சிருக்காரு. 2023 திருப்பி பார்க்கட்டும், பேஜ் 8 பாராஸ் 4ல 33 மின் திட்டங்கள் 2023ல. ஒரு வருஷத்துக்கு 3 மின் திட்டம், ஒவ்வொரு மின் திட்டத்துக்கு 1 லட்சம் கோடி, ஒரு ஆண்டுக்கு 3 லட்சம் கோடி மின்சாரத்துக்கு மட்டும் ஒதுக்கணும். 4 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி. நான் கேள்வி கேட்டேன் சொல்லுங்க. இதுவரைக்கும் 12 13 14 15 12 விட்டுருங்க, 13 14 15 ஒரு வருஷத்துக்கு 3 மின் திட்டம் தொடங்கி இருக்கணும். 9 மின் திட்டத்துக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடினா 3 லட்சம் கோடியை நீங்க ஒதுக்கி இருக்கணும். எங்க 9 திட்டத்துக்கு ஜியோ பாஸ் பண்ணிருக்கீங்க, அடிக்கல் நாட்டி இருக்கீங்க? என்ன மின்சாரம் வந்திருக்கு? ஒண்ணு. ரெண்டாவது அரசாங்கம் தொழில் சொல்லல 3 லட்சம் கோடி வந்து ப்ராஜெக்ட் இந்த அசர்ஜம் சொன்னுச்சு, அசர்ஜம் சொன்னுச்சு சொன்னாங்க. மேடையிலும் சொன்னாங்க. ராணா வந்து மேடையில் ராணா கபூரோட அதே ராணா கபூர் மேடையில் 2015ல ஏன்னா மார்ச் 15ல ராணா கபூர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட இருக்கு. அவர் சொல்றாரு, தமிழ்நாடு has ranked among the best performing state in the term of 8 out of 9 development parameters. தமிழே சொல்லலாமே. அவர் பேச முடிக்கட்டும் சார். டேட்டா ரிலேட்டட் to 2009 2011 and also 2012 2014. கண்டிப்பா 2012 to 2014 ரைட் பண்ணி சொல்ற மாதிரி 2009 DMK period, 2010 DMK period, 2009 period, இந்த 3 ஆண்டுகளையும் சேர்த்து அதனுடைய அடிப்படை கட்டமைப்பு இந்த 8 துறைகள்ல 9 துறைகளுடைய வளர்ச்சியை நிர்மாணம் செய்து இங்கதான் பிரச்சனை. அசோச்சம்கோ இல்லாட்டி வேற அமைப்புக்கோ இல்லாட்டி ஒரு புள்ளி வரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கோ திமுக அதிமுக கண்ணுக்கு தெரியாது. தமிழ்நாடு தான் கண்ணுக்கு தெரியும். இல்ல இப்ப இந்த கேள்வியை கேட்ட உடனே நீங்க என்ன சொல்றீங்க? திமுக அதிமுக இல்லைன்னு. இதே நிகழ்வுல பல முறை நீங்க அசோச்சம் சொல்றப்ப இந்த அதிமுக ஆட்சியில அசோச்சம் தமிழ்நாடு முதல் மாநிலம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் 2009 இது ஏதோ இன்னைக்கு மறைக்கப்பட்ட ஒரு முறை சொல்றீங்க. Let me finish. அது மறைக்கப்பட்டு இல்ல இல்ல இல்லங்க இல்ல இல்ல இன்னைக்கு ஜிடிபி ரேட் என்ன? இல்ல இல்ல கேள்வி எடுத்துக்கோங்க கேட்கிறேன். இதே இது மறைக்கப்படல. இந்த ரிப்போர்ட் வந்த போது இதே அரங்கத்தில் பேசப்பட்டது. உங்களுடைய சட்டத்துறை இணை செயலாளர் வழக்கறிஞர் கண்ணதாசன் வந்தார். அன்னைக்கும் இது 2009ல இருந்து 14 வரைக்கும் வந்த ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இது யாரும் மறைக்கல. இட் இஸ் அவுட் இன் தி பப்ளிக் டொமைன். இன்னைக்கு நம்ம யாரும் டிஸ்கவர் பண்ணல. இத டிஎம்கே இவங்க ஏடிஎம்கே வந்து எங்க மாநிலம் இவங்க எங்க மாநிலம் இது பாருங்க அசோசியேஷன் சொல்லிருக்கு நாங்க தான் முதல்ங்கறாங்க.
ஃபவுண்டேஷன் வந்து டிஎம்கே கருணாநிதி அவர்களை இந்தியா டுடேல கடைசியில போட்டாங்க முதலமைச்சர்கள் எங்களுக்கு பாயிண்ட் வர்றப்பா இட் இஸ் நாட் சோ ஃபார் டிஎம்கே ஏடிஎம்கே சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வர்றப்பா இது ஏடிஎம்கே ஆட்சியில் கண்டிப்பா அப்ப டிஎம்கே நடந்துச்சு. அப்ப 2009 to 2011 டிஎம்கே அந்த டேட்டா ரெஸ்யூம் பண்ணிருக்காங்க. அதுலயும் அசோசியம் தமிழ்நாட்டை பாராட்டுச்சு. அன்னைக்கு கலைஞர் கிரெடிட் எடுத்துக்கொண்டார். 2010 வந்தது, 8 வந்தது. அப்பெல்லாம் இந்த வந்தபோது தமிழ்நாடு ஆண்டு காலங்களில் வளரவே இல்லை. இங்க இந்த 4 ஆண்டுகள் மாயை தோற்றத்தை ஏற்படுத்துறத தடை செய்யல. அசோசியம் தமிழ்நாட்டை பாராட்டுச்சு. அன்னைக்கு திமுக அன்றைய ஆட்சி அன்றைய முதலமைச்சர் பெருமை எடுத்துக்கொண்டார். அன்னைக்கு அந்த சமயத்தில் அதிமுக ஆட்சி போட்ட வலுவான அஸ்திவாரம் அதனால அப்படின்னு சொல்றது இல்ல இல்ல, ரெண்டு பேருமே அப்படிதான் நடந்துக்கிறீங்க. இது வந்து தமிழ்நாடு ரெண்டு டைட்டில் பார்க் முதல்ல கட்டி வச்சீங்க. இது மட்டும் சொல்ல முடிக்கிறீங்க. ரெண்டு டைட்டில் பார்க் முதல்ல கட்டி வைக்கிறாங்க. தயாட்டா டைட்டில் பார்க் வந்து ஆட்கள் வரணுன்றதுக்காக இந்த ரெண்டு டைட்டில் பார்க்க முடக்கியது திமுக அரசாங்கம். மக்கள் பணத்தை கம்ப்ளீட்டா முடக்கி போட்டீங்க. இன்னைக்கு அந்த டைட்டில் பார்க் எங்க துவங்கி இருக்கு? தயா யாரு வச்சிருந்தது? கருணாநிதி அவருடைய பையன் வச்சிருந்த டைட்டில் பார்க். மிடாஸ் பற்றியோ இலை பற்றியோ விவாதிக்கிறதுக்கான ஒரு நேரம் அல்ல. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் இதை துவக்கி வைத்திருக்கிறார். இதற்கு ஆதரவான பார்வைகளும் விமர்சனங்களும் ஒரு பக்கம் இருக்கு. இது குறித்து விவாதித்து வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திரு கிட்டி அவர்களும் இணைந்திருக்கிறார். திரு கிட்டி அவர்கள்ட்ட கேட்க இருக்கிறேன். திரு கிட்டி, கடந்த காலங்களில் மத்திய மாநில உறவுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் முதலீடுகள் வந்துட்டு இருக்கிற சமயத்தில் இட் வாஸ் நாட் ஆல் தட் வெல். இன்று 2 மத்திய அமைச்சர்கள், அதுவும் முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் 2 முக்கிய துறை சார்ந்த அமைச்சர்கள், ஒன்று வர்த்தக மற்றும் தொழில்துறையுடைய இண்டிபெண்டன்ட் சார்ஜ் வகிக்கக்கூடிய இணை அமைச்சர், இன்னொன்று இது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல மிக முக்கியமா டிரான்ஸ்போர்ட் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் கலந்துட்டு இருக்கிறார். 2 பேரும் தமிழ்நாட்டுக்கான அத்தனை ஒத்துழைப்பையும் வழங்குவோம், இன்னொன்னு தமிழ்நாட்டுக்கு நற்சான்றம் கொடுத்திருக்காங்க. அப்படிங்கும் போது மத்திய அரசாங்கத்துடைய கோஆபரேஷன் ஒத்துழைப்பும் பகிரங்கமாக வெளிப்பட்டது. இதுவும் கூட ஒரு நல்வாய்ப்பாக அமைவதற்கான சூழல் ஏற்படுத்தும் இல்லையா? ஒரு நல்ல கேள்வி கேட்டதற்கு முதலில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதலில் இந்த மொத்த விஷயத்தையும் நம்ம ஒரு சரித்திர கண்ணோட்டத்தில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவோடு பார்க்கணும். கடந்த ஆட்சியில நல்லது எவ்வளவு நடந்தது, நல்லது அல்லாதது எவ்வளவு நடந்ததுங்கிறத பத்தி நாம இப்ப அலச வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்ம வந்து எந்தெந்த கோர்ட்ல எந்தெந்த கேஸ் இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தா அது நமக்கு தானாவே தெரிஞ்சு போகுது. எங்களுக்கு தெரியும் ஆட்சி வரும்பொழுது அதற்கு தேவையான அளவுக்கு பொருளாதாரம் கஜானாவில் இருக்க வேண்டியது அவசியம். ஒரு காலியான கஜானாவை எடுத்துக்கொண்டு ஒரு ஆட்சி இங்கு துவங்கியது, இது உண்மை. இல்ல காலி முதல் கட்டம் சதவீதம்
வருவதற்கு சமூக நலத்திற்கு தேவையான பல திட்டங்களை அம்மா அவர்கள் இந்த ஆட்சி மக்களுக்கு எடுத்து அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே மத்திய அரசாங்கத்திலிருந்து பக்கபலமாக அவர்கள் நின்று நாம் இந்த நாட்டின் இந்த மாநிலத்தின் ஆட்சிக்கு முழு ஆதரவு கொடுப்போம் என்று இரண்டு பங்கேற்கும் பொழுது நாம் அதை ஒரு மிக நல்ல ஒரு நடவடிக்கையாக ஒரு துணையாக ஒரு மிக பலமாக கருத வேண்டுமே தவிர மற்ற எந்த விதத்திலும் பார்க்க முடியாது. நிச்சயமாக சர்வைவல் சமூக நலத்துறையை சேர்ந்த மக்களுக்கு தேவையான பல நல்ல திட்டங்கள் 1.5 வருஷம் 2 வருஷங்கள் growth phase begins now. இதற்கு நாம் ஒரு சரித்திர கண்ணோட்டத்தோடு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் வைத்துக் கொண்டால் தான் சரியாக பார்க்க என்ன நல்லது என்ன நல்லது என்பதை செய்ய வேண்டும். அவரோட டாக் பேக் கனெக்ட் ஆகல. கிட்டியை மீண்டும் தொடர்பு கொள்வோம். ஒரு ஆட்சி முற்றிலுமா ஒரு கஜானா காலியான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்ல முடியாது. செல்வி சரஸ்வதி 1 லட்சம் கோடி அப்படிங்கிறது இந்த ஆட்சி தொடக்கும் போது இந்த ஒரு கடன். இன்னைக்கு இருக்கக்கூடிய கடன் 2 லட்சம் கோடி தொடங்கி கடனுடைய அளவு அப்படின்னு பார்த்தா திமுக ஆட்சி இன்றைய அதிமுக ஆட்சி பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நடுநிலையாளர்கள் யாரும் சொல்ல மாட்டாங்க. பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஒரு கடன் அன்னைக்கு அதிகம் இன்னைக்கு குறைவுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு அதிகம் அன்னைக்கு குறைவு இந்த ஆட்சியுடைய தொடக்கத்துல 1 லட்சம் கோடி கடன், ஏறத்தாழ 1 லட்சம் கோடிக்கு மேல கடன் கொஞ்சம் இருக்கணுமா கூடி இருக்கணுமா? தமிழ்நாட்டுக்கு எந்த நிதி உதவியும் செய்யல, எந்த மின்சாரமும் கொடுக்கல, எதையும் கொடுக்க விடல. ஒரு வருமானமே இல்லாமல் இந்த அளவுக்கு நீங்க கொண்டாந்து எல்லா துறையிலும் கடன் வச்சுட்டு போனாங்க. இல்ல டிரான்ஸ்போர்ட்ல இருந்து ஈபில இருந்து அந்த கடன் குறைஞ்சிருக்கணுமா கூடி இருக்கணுமா? 1 லட்சம் கோடி ரூபாய் அரசாங்கத்துடைய கடன் அது போக டிரான்ஸ்போர்ட் இபி 2.2 லட்சம் கோடி கடன் வச்சாங்க. இன்னைக்கு 4 லட்சம் இருக்கு. இன்னைக்கு 4 லட்சம் இருக்கு. சொல்லக்கூடிய டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ, அதாவது ஒட்டுமொத்த உற்பத்தியில கடனுடைய அளவு பார்த்தா திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ 19 21% கூடி குறைஞ்சிருக்கு. அது பெரிய அளவுக்கு மாறல. இங்க பாருங்க 4 லட்சம் கோடிங்க திமுக அரசாங்கம் விட்டு போனப்ப நம்ம ஜிடிபி வந்து இன்று 9,76,000 கோடியாக 2 மடங்களுக்கு மேல் வந்திருக்கு. திமுக அரசாங்கம் எல்லா கடனும் சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா 2.2 லட்சம் கோடி கடன் விட்டு போறாங்க. இன்னைக்கு 4 லட்சம் கோடி இல்ல 2.2 இருந்து 4 2 மடங்கு கிடையாது. 1 லட்சம் கோடி கடன் இருக்கக்கூடிய மாநிலத்துடைய நிலைமை சிறப்பானதா? ஜிடிபி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா டெட் எடுக்கணும். திமுக 4 வருஷம் ஆச்சு பொறுப்பேற்று இன்னைக்கு 4.11 லட்சம் கோடி கடன். நிகழ்ச்சி நடத்துவாங்க. அந்த கேள்வி தான் கேட்கிறேன். ப்ளீஸ் அலோ மீ டு கண்டக்ட் தி ஷோ. நேர்கள்ட்ட விளக்க கடமைப்பட்டிருக்கேன். அரசியல் கட்சிகளோட தூத்துமேமை ஒரு பக்கம் இருக்கு. தமிழ்நாட்டுடைய டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ அப்படிங்கிறது கடன்
கடன் வந்து ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி சதவீதம் அப்படிங்கிறது தமிழ்நாடு எந்த கட்டத்திலையும் மற்ற மாநிலங்களோட மோசமா இருந்தது இல்ல. ஆர்பிஐயால அனுமதிக்கப்பட்ட அளவை எப்பொழுதுமே கடைபிடிச்சிருக்கிறது இந்த ஆட்சியோ சென்ற ஆட்சியோ அப்படிங்கறத நேர்கள் விளங்கிக்கணும். திரு கிட்டி, உங்களுடைய இறுதி கட்ட கருத்து. எந்த ஷோ? எஸ், நான் மத்திய மாநில உறவுகள் குறித்து கேட்டிருந்தேன். என்னுடைய கண்ணோட்டம், அதாவது இப்போ ஒரு கடைசி நேரத்தில் இன்னும் ஒரு வருஷமே தேர்தல் இருக்கும் பொழுது இது ஒரு நாடகமா என்ற கேள்வியை நான் வன்மையாக கடுமையாக மறுக்கிறேன். இந்த ஒரு ஆட்சி வந்து முதல் 1.5 ஆண்டுகள் சர்வைவல், அதாவது எப்படியாவது அது நம்ம வந்து மேனேஜ் பண்ணும் ஆட்சியை என்கிற அளவுக்கு அவர்களுக்கு பினான்சியல் டெபிசிட் இருந்தது என்பது ஒரு உண்மை. அடுத்ததாக பராமரிப்பு, மெயின்டெனன்ஸ் என்று வரும் பொழுது சமூக நல திட்டங்களுக்காக திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. என்றால் மக்களுடைய வெல்ஃபேர் என்று சொல்லக்கூடிய நன்னலத்திற்காக அது செயல்பட வேண்டி வந்தது. ஆனால் now the growth phase is beginning. வளர்ச்சி என்ற ஒரு தேவை வரும் பொழுது தேவையான அளவுக்கு அதற்கு ஒரு ஊக்கத்தை கொண்டு வந்து, தேவையான அளவுக்கு ஆதரவை கொண்டு வந்து, தேவையான அளவுக்கு அதிலே மற்ற தொழில் அதிபர்களுடைய ஈடுபாடை கொண்டு வந்து ஒரு ஆரம்பத்தை செய்திருப்பது மிக மிக சிறப்பானது என்று நான் கருதுகிறேன். தர வேண்டும். நீங்க சொன்னீங்கல்ல 1 லட்சம் கோடி வந்து கஜானா காலியா விட்டுட்டு போனாங்க அப்படின்னு. ஒரு நிமிஷம் வச்சீங்க, 1 லட்சம் வச்சீங்க, 1 லட்சத்துக்கு மேல அவருக்கு கேள்வி. நான் கிட்டு சார்கிட்ட கேட்கிறேன், சார் உங்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல. எத்தனை மின்திட்ட புதுசா நட்டிங்கன்னு கேட்டோம், அதுக்கு பதில் இல்ல. 1 lakh crore நாங்க நான் விளக்கிட்டேன். எனக்கு அவர்கிட்ட கேள்வி இருக்கு. அவர் எங்களை எல்லாருமே all of you are speaking over each other. All of you are statistics quote பண்ணிட்டேன். It has been the same debt to GSTP ratio. It has been quite the same. I have to move on. இத தாண்டி நீங்க ஒரு தொழில் பார்வையாளரா பேசுனீங்க. திமுக ஆட்சியில 2010 to 11 ஜிடிபி ரேட் என்ன, இன்னைக்கு இருக்கிற ஜிடிபி ரேட் என்னன்னு நீங்க உங்க வாயால மக்களுக்கு சொல்லுங்க. வேற கேள்வியை நான் வைக்கல உங்கள்கிட்ட. சொல்லுங்க. 2010 to சார் ஒரு நிமிஷம் 2010 to 2011 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஜிடிபி growth ரேட் எவ்வளவு, இன்னைக்கு உங்க அம்மாவுடைய ஆட்சியில நீங்க சொல்லிக்கலாம். 2011 இருந்து இப்ப வரைக்கும் சொல்லிக்கலாம் எவ்வளவு ஜிடிபி ரேட்னு சொல்லுங்க சார். அவருக்கு கேள்வி சார், கேளுங்க. நாங்க தனியா 1 to 1 வைக்கலாம், 1 to 1 வைக்கலாம், 1 to 1 வைக்கலாம். அவர் சொன்னார் இல்லையா, இந்த 4 ஆண்டுகள்ல இவது அதுன்னு சொன்னார் இல்லையா. நான் சொல்றது மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி என்பது தனிநபர் வருமானத்திலிருந்து ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியும் சார்ந்தது. அது 2010 to 11 திமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு, இன்னைக்கு உங்க அம்மா ஆட்சியில 2011 இருந்து 15 வரைக்கும் எவ்வளவு உயர்ந்திருக்குன்னு சொல்லுங்க சார். வேற எதுவும் கேள்வி இல்ல. வேற எதுவும் கேள்வி. கேள்வி 4 முறை கேட்டீங்க. கிட்டியோ இறுதி கருத்து ரொம்ப சுருக்குமா? நியாயமானது. ஒரே ஒரு விஷயம், உவமை கலந்த ஒரு பதில் தான் சொல்ல முடியும். அதாவது என்னுடைய ஒரு வீடு இருக்கு, அந்த வீடை வந்து காலி பண்ணிட்டு ஒருத்தர் போறான்னு வச்சுங்க. இப்ப வீட்டுல உள்ள பல விஷயங்கள்லாம் ஃபேன் இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்ல, லைட் இல்ல அப்படின்னு இருந்துச்சுன்னா வீட்டுல வந்தவங்க முதல்ல இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண முடியாது. சமைக்கிறதுக்கு சாப்பாடுக்கு தான் முதல்ல ஏற்பாடு பண்ண முடியும். அதுதான் சர்வைவல் நான் சொல்றது. ஒரு ஆட்சி மாநிலத்திற்கு வரும்பொழுது முதலில் இட் ஹஸ் டு என்ஷூர் சர்வைவல், அதற்கு அடுத்தது பராமரிப்பு, அதுதான் சமூக நல வளர்ச்சி. GDP is including the basic survival amenity. I think so. நம்ம GSTP பத்தி I think so. இல்ல GDP ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி திட்டத்தை கருத முடியும். இல்ல I take your point.
ஜிஎஸ்டிபியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியில தேசிய சராசரியோட இந்த ஆட்சியோ முந்தைய ஆட்சியோ தேசிய சராசரியை விட அதிகமாக இருந்திருக்கு பெரும்பாலான காலகட்டங்கள். 2008 மைனஸ்ல இருக்கிறது. இந்த ஆட்சியில 2012 குறைவா இருக்கு. தனிநபர் வருமானத்துல இந்த அரசு இல்ல கண்டிப்பா சொல்ல மாட்டேங்கிறீங்க. மேடம் 7.29 அப்படிங்கிறது தேசிய சராசரியை விட அதிகம். முந்தைய காலகட்டங்கள் அதிகமா இருந்திருக்கிறது. 7.2 மைனஸ்ல போன காலமும் நாங்க தூக்கி நிறுத்தணும். அதுதான் முக்கியம். உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை காட்டணும். பொருளாதார 2008 குறைஞ்சிச்சு, 2007 குறைஞ்சிச்சு, 2009 13, 2014 11. எங்களுடைய ஆட்சி காலங்கள்ல கடைசி வளர்ச்சியில கொண்டு கணக்கராஜனுடைய இறுதி குடும்ப வளர்ச்சியை தான் பார்த்திருக்கோம். மக்கள் வளர்ச்சி குடும்ப வளர்ச்சி இந்த தலைப்பை விட்டுட்டு நம்ம தூத்து மேலதான் அதிகமா ஈடுபட்டு இருக்கோம். திரு கனகராஜனுடைய இறுதியான கருத்து. நீங்க தொழில் முதலீடுகள் கட்டாயம் வேணும். ஆனா அதுக்கு நம்ம கொடுக்கிற விலை மிக அதிகமாக இருந்து விடக்கூடாது. கடந்த காலத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஆனா உலகம் முழுவதுமே ஒரு கடுமையான நெருக்கடி இருக்கு. இந்தியாவுக்குள்ளேயே அந்நிய நேரடி முதலீடு என்பது சமீப காலத்தில் மிகவும் குறைந்திருக்கிறது. கடந்த 5-6 வருஷ காலத்துல பாத்தீங்கன்னா மிக குறைவாக வந்தது கடந்த ஆண்டு. அகில இந்திய சராசரியை பார்க்கும்போது இயர் 15ல கூடி இருக்கு. இந்த வருஷத்தோட அமைச்சரும் கூடி இருக்கு. $19.2 பில்லியன் அதான் நீங்க கடைசியா முடிச்ச வருஷம் வர இதுதான் நிலைமை இருக்கு. எனவே நீங்க இங்க வர்றது அவசியம். ஆனால் அதே சமயத்தில் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இது வேலை வாய்ப்பை உருவாக்குறதா இருக்கணும். நம்ம ஊர்ல யார்ட்டையாவது டெக்னாலஜி இருந்தா நம்ம ஊர் ஆட்களை தான் அதுல பயன்படுத்தணும். அதே போல நீங்க நம்ம நாட்டினுடைய சட்டங்கள் நீர்த்து போறது மாதிரி நீங்க செஞ்சிடக்கூடாது. இப்போ நீங்க சென்னையை சுற்றி உள்ள பல தொழிற்சாலைகள் 0 பெர்மனன்ட் ஒர்க்கர், யாருமே பெர்மனன்ட் ஒர்க்கர் இல்லாத தொழிற்சாலைகள் இருக்கு. இது ஹெல்த்தியான விஷயம் இல்ல. நம்ம வீட்டை ஒரு தேவைக்கு அடமானம் வைக்கலாம், வீட்டையே எழுதி கொடுத்துட முடியாது. அந்த முறையை தமிழக அரசு மாற்றுக்கிறதுல மேடம் சரஸ்வதி இறுதிவாதம் நிகழ்ச்சி நிறைவேற்றதா? நிச்சயமா இது ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா எங்க அம்மா மாத்தி காட்டுவாங்க. நாங்க ஒன்னும் கத்த தயாரா இல்ல. அவங்க சொன்னதால நாங்க கத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இது ஒரு நல்ல தொடக்கம் தமிழ்நாட்டில். எதிர்கால இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை அம்மா இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. நிச்சயமா ஃபாரின் போக வேண்டிய அவசியம் இல்லாமல் இங்க படிக்கிற பிள்ளைங்க இங்கே வேலை வாய்ப்பு மூலமா மிகப்பெரிய எதிர்காலம் அமையும் இந்த திட்டம் மூலமா. தென் மாவட்டங்களுக்கு ஒரு பெரிய விடியலாக இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அமைய போகுது. குறிப்பாக 15 துறைகளில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்க டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு கருத்து, 2011 இந்திய சராசரியை விட தமிழகத்தின் தனிநபர் வருமானம் குறைவாக இருந்தது. இன்று அது 1.5 மடங்கு, இந்தியாவுடைய தனிநபர் வருமானத்தை விட 1.5 மடங்கு அதிகப்பட்டு 1,28,000 கோடி ரூபாய்க்கு வந்திருக்கு. அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். முதலீடுகள் வந்தால் வரவேற்பதில் முதலாளாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். ஆனால் 2020 என்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் வந்தது. இன்றைக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் உலக முதலீட்டாளர் மாநாடு வந்திருக்கிறது. இது மாநாடல்ல, மிகப்பெரிய மக்களை ஏமாற்றுகிற பார்வை. திரு கிட்டி உங்களுடைய இறுதிவாதம். ஹலோ, எஸ், உங்களுடைய இறுதிவாதம் திரு கிட்டி. விஷன் 2023 2023 என்று சொல்லும் பொழுதே ஒரு தொலைநோக்கு கண்ணோட்டத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு அவசியத்தை மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். நாம் எதிர்காலத்தை பற்றி யோசித்து நடைமுறையில் நல்ல விதத்தில் செயல்படுவது மிக அவசியம். நடந்து போன விஷயங்களை இறந்த காலம் என்று புதைப்பது மிக மிக தேவை.
Let us not breed on the past. Let's move forward, and this is very important. இது மிக மிக தேவை. I take your point. இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். முதலமைச்சர்கள், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது தமிழ்நாட்டை நியூமரோ யூனோ இந்தியாவுடைய முதல் மாநிலமாக ஆக்குவோம் என்று. இந்த ஒரு கனவு தான் தமிழ்நாட்டுடைய கனவு. இதற்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் அவசியம். இந்த ஒரு மாநாடு வரவேற்க தகுந்த விஷயம். ஆனால் இந்த மாநாட்டு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் பெருமளவுக்கு செயல்பாட்டளவிலும் டிரான்ஸ்லேட் ஆகணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு சி.ஆர். சரஸ்வதி, திரு மகா பாண்டியராஜன், திரு கனகராஜ், திரு பிரசன்னா மற்றும் திரு கித்தி மற்றும் பார்த்தனியர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.